பூங்காட்டு திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இன்பாக்கும் குமரனுக்கும் கல்யாணமே நடக்க போல அவங்களுக்கு நிச்சயமும் ஆகலை. இந்த இன்பா தான் தேவையில்லாமல் ஆனந்திக்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குணா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குணா வந்து பார்த்திங்கன்னா ஆனந்திக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இன்பா அவங்கக்கிட்ட சொன்னது எல்லாமே போய் குமரன் சாருக்கு இன்பா மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க கல்யாணத்தை பற்றி பேசினாலும் குமரன் சார் வேணவே வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்பா தான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, எங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா உன்கிட்ட வேணும்னே உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக போய் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆனந்தி வந்து என்ன எதுக்கு அவை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே குணா வந்து தெரியல, நீ அவள்கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை வந்து அவளுக்கு ஒரு பயம் இருக்கலாம், நீ எங்கே குமரன் கிட்ட க்ளோஸ் ஆகி குமரனை நீயும் கல்யாணம் பண்ணிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி அவளுக்கு இருக்கலாம். அதனால கூட உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்படி சொன்னால் நீ குமரன் சார் கூட பேசாமல் பழகாமல் இருப்பீல, அதனால அவள் உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குணா வந்து ஆனந்திக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஆனந்திக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆகலை, அவங்க 2 பேரும் பழகவே இல்லை. ஸோ இன்பா தான் போய் சொல்லியிருக்கா. மற்றபடி குமரனுக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆனந்தியோட மனசே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து ஆனந்தி தன்னோட காதலை குமரன் கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.